இப்போ நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மெயில், அதாவது நம்ம ஃபோன் மூலிமா மெயில் அனுப்பணும் நம்ம டீச்சருக்கு, நம்ம கிளாஸ் டீச்சருக்கு. நம்ம இன்டர்நெட் மூலியமாக ஒரு மெயில் என்னது இமெயில்னால் எலக்ட்ரானிக் மெயில்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அதை மெயில் அட்ரஸ் கூகுளில் உள்ள மெயில் மூலியமாக, மெயில் என்னது, மெயில்னால் ஒரு செய்தி பரிமாற்றம்னு அர்த்தம். செய்தி பரிமாற்றம், மெயில்னு தமிழ் என்னது, செய்தி பரிமாற்றம். அந்த செய்தி பரிமாற்றமானது எவ்வாறாக நடக்கிறது என்றால் இமெயிலில் நடக்கிறது. இமெயில்னால் எலக்ட்ரானிக் மெயில் அப்படின்னா, எலக்ட்ரானிக் மெயில்னால் எலக்ட்ரானிக் மென்பொருள் மூலமாக செய்தி பரிமாற்றம் நடக்கிறது என்று பொருள். அப்போ உங்கள்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, உங்கள் மேடத்திட்ட ஒரு ஃபோன் இருக்குது. அப்போது அவங்க ஃபோன்லேயும் கூகுள் இருக்குது, உங்கள் ஃபோன்லேயும் கூகுள் இருக்குது, மெயில் இருக்குது. அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணியோ கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணியோ அது மூலியமாக கூகுள் ஆப்பை ஓப்பன் பண்ணி மெயிலில் மெயில் மூலமாக உங்கள் மேடத்துக்கோ வாத்தியாருக்கோ மெயில் அனுப்பலாம், செய்தியை அனுப்பலாம். நீ டைப் பண்ணி அனுப்பலாம், லெட்டர் போடுற மாதிரி தான். இது எலக்ட்ரானிக்கில் நடக்குது. அதான் ரைட்னு எழுது. அண்ட் இமெயில்னு எலக்ட்ரானிக் மெயில். யாருக்கு? டு யுவர் டீச்சர், உங்கள் ஆசிரியருக்கு எழுது அப்படின்றான். உனத்தை எழுத சொல்கிறான். எபவுட் எதை பற்றினா, த இன்ட்ரெஸ்டிங் இங்கிலீஷ் மாடல். எபவுட்னா இன்ட்ரெஸ்டிங்னு சொன்னால் ஆர்வமான, ரைட்டா? எபவுட் த இன்ட்ரெஸ்டிங்னு சொன்னால் ஆர்வமான, ரைட்டா? அதாவது ஆர்வம்னு சொல்லுவாங்க அதை, ரைட்டா? ஆர்வமான சொல்லுவாங்க. எபவுட் த இன்ட்ரெஸ்டிங் இங்கிலீஷ் மாடல். அப்போ இங்கிலீஷ் மாடல்னு என்னது அப்படின்னா ஒரு மாதிரி, இங்கிலீஷில் ஒரு மாதிரி, ரைட்டா? ஆர்வமான, இன்ட்ரெஸ்டிங்னா சுவாரஸ்யமான, ஆர்வமான, நல்ல என்ன வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். எது? எபவுட் த இன்ட்ரெஸ்டிங்னா எதை பற்றி நீங்கள் எழுத சொல்கிற லெட்டர்னா எபவுட் த இன்ட்ரெஸ்டிங் இங்கிலீஷ் மாடல். இங்கிலீஷ் மாடல்னால் இங்கிலீஷில் ஒரு மாதிரியை, என்ன மாதிரியை? நல்ல மாதிரி, இன்ட்ரெஸ்டிங் நல்ல, இல்லை சுவாரஸ்யமான, ஆர்வமுள்ள ஒரு மாதிரியை உண்டாக்கி எபவுட் அதை பற்றி எழுது. தட் என்னவென்றால் யூ ஹேவ் பீன் ப்ரிப்பேர்டு, நீ அதை உண்டாக்கினாய் என்று, அந்த மாதிரியை உண்டாக்கினாய் என்று எழுதுன்றான். ஆனால் அந்த மாதிரி எதை சார்ந்தது? ஒரு மாதிரி என்ன சொன்ன, ஒரு மாதிரி உண்டாக்குன்றான். அந்த மாதிரியானது எதை சார்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிட்ரரி ஃபெஸ்ட்டு. அது டெஸ்ட் இல்லை, FEST, லிட்ரரி ஃபெஸ்ட்டுன்றான். லிட்ரரி ஃபெஸ்ட்டை சார்ந்த ஒரு மாதிரியை உண்டாக்கி உங்கள் வாத்தியாருக்கு அது சம்பந்தமாக உங்கள் கிளாஸ் டீச்சருக்கு லெட்டர் எழுதுன்றான், மெயில் எழுதுன்றான். அப்போ லிட்ரரி ஃபெஸ்ட்டுன்னு என்னது அப்படின்னா இலக்கிய விழா. ஒரு விழா நடக்க போகுது அப்படின்னா அது இலக்கியங்களை பற்றி சொல்ல போகிறாங்க. அதில் நீ மாடலை ஒன்று உண்டாக்கி அந்த மாடல் சம்பந்தமாக இலக்கிய விழாவுக்கு உண்டாக்கின மாடல் சம்பந்தமாக அவங்க வாத்தியாருக்கு, உங்கள் கிளாஸ் டீச்சருக்கு லெட்டர் எழுதுன்றான். லிட்ரரி ஃபெஸ்ட். லிட்ரரின்னு என்னது? இலக்கியம். ஃபெஸ்ட் என்னது? விழா. அப்போ ஒரு இலக்கிய விழாவுக்கு நீ ஒரு மாடலை ரெடி பண்ணியிருக்க. அந்த ரெடி பண்ணதை வச்சு உங்கள் வாத்தியாருக்கு, உங்கள் கிளாஸ் டீச்சருக்கு லெட்டர் எழுது, மெயில் எழுதுன்றான். மெயிலில் ஃபோன் மூலிமா, இதுவரை தபால் போட்டிங்க, ஃபோன் மூலிமா அனுப்புங்கன்றான். அதை எலக்ட்ரானிக் மெயில் அப்படின்னா. ரைட் அண்ட் எலக்ட்ரானிக் மெயில் டு யுவர் டீச்சர் அப்படின்னா உங்கள் ஆசிரியருக்கு எழுது. எதை பற்றி? எபவுட் த இன்ட்ரெஸ்டிங் இங்கிலீஷ் மாடல். எபவுட் இன்ட்ரெஸ்டிங்னா சுவாரஸ்யமான ஒரு மாதிரினா ஒரு மாடல். இப்போ நீங்கள் ஒரு வீடு அதை மாதிரி ஒரு மாடல் கட்டுறீங்க இல்லையா, ஒரு படம் வரைகிறீங்க இல்லையா, அது ஒரு மாதிரி, அதான் ஒரு சுவாரஸ்யமான மாடலை நீ தட் யூ ஹேவ் பின் ப்ரிப்பேர்ட், நீ உண்டாக்குனா ஒரு சுவாரஸ்யமான மாடல் பற்றி லெட்டர் எழுதுனா. அந்த மாடல் எதை பற்றின மாடலு? ஃபார் த லிட்ரரி ஃபெஸ்ட். லிட்டர்னா இலக்கிய விழாவை பற்றின நீ உண்டாக்குன ஒரு மாடலை பற்றி, ஒரு சுவாரஸ்யமான மாடலை பற்றி உங்கள் ஆசிரியருக்கு லெட்டர் எழுதுன்றான். அப்போது மேலே போங்க, இமெயில் ரைட்டிங்னு போட்டால் இமெயில் எழுதுவது, எவ்வாறாக எழுதுவதுன்னு போட்டிருக்கான். இதில் ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ்னு இருக்கும். இங்கே ஃப்ரம் டூன்னு சொல்லி இருக்காது. ஏன்னு சொன்னால் நல்லா கேட்டுக்கோங்க. ஏன்னா ஃப்ரம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன அதான் ரைட் ஹேண்ட் டு டீச்சர்னு போட்டிருக்கான், ரைட்டா? அப்போ ஃப்ரம் அப்படின்னு வரும்போது என்ன வரும்னா ஃப்ரம் அட்ரஸே இதில் வரவே வராது. நீங்கள் மெயில் அடிக்கும்போது ஃப்ரம் அட்ரஸ் வராது, டேரெக்டாக டூ தான் வரும், எடுப்பில் டூ தான் வரும். ஏன்னா நீங்கள் மெயிலில் தானே அடிக்கிறீங்க, மெயில் உங்களோட லாகின்ல தான் போய் அடிக்கிறீங்க.
உங்களோட லாகின்ல போய் அடிக்கும்போது ஃப்ரம் அதுவாக எடுத்துக்கிறோம். ஃப்ரம்ன்றது அதுவாக எடுத்துக்கிறோம் ரைட்டா. அதனால் டேரெக்டாக 2 போட்டான். 2 யாருக்கு எழுதியிருக்கான்? அதாவது RAJI. இது யார் வேணாலும் நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம் அந்த இடத்துல. RAJI 123 ரைட்டா. 123 @ அதுக்கடுத்து என்ன போட்டிருக்கான்? அதுக்கு பேர் @ATTHERATA. இது இந்த சிம்பிளுக்கு பேர் என்னது? @ அர்த்தம் ரைட்டா. அதாவது ராஜின்னு அது பேர் போல் இருக்குது. என்னது? உங்கள் கிளாஸ் டீச்சரோட பேர் ரைட்டா. புரிஞ்சுதா? இது அவங்களோட பேர். ஆனால் அது எந்த கம்ப்யூட்டரில் இருக்குதுன்னு சொன்னால் ABC என்ற ஸ்கூலில் உள்ள கம்ப்யூட்டரில் தான் இருக்குது. ABC என்ற ஒரு மெயில் ஐடியில் தான் அவங்க பிரித்து வச்சுருக்காங்க. அவங்க ராஜின்ற ஒரு டீச்சர், அவங்களோட அட்ரஸ் தான் இது. ராஜி 123 ரைட்டா. நீங்கள் ராஜின்னு போடலாம், உங்கள் பேரை போடக்கூடாது இந்த இடத்துல. நீங்கள் போகிறது வந்து அட்ரஸ் வந்து 2 வந்து உங்கள் டீச்சரோட பேரை போட்டுக்கலாம் அந்த இடத்துல. உங்கள் டீச்சர் பேர் இப்போ கமலன் அப்படின்னா கமலன் @ போட்டுக்கலாம். கமலன் @ உன் நம்பர் கூட எழுத தேவையில்லை. நீங்கள் இது இப்படியே போடணுன்னா கூட ராஜி 123 போட்டுக்கோங்க. போட்டுட்டு @ போடுறீங்களா? @ போட்டதுக்கப்புறம் இந்த ABC ஸ்கூல்னு போடக்கூடாது. ஏபிசின்னு போடவே கூடாது. ஏன்னா abcschools.comனு போட்டிருக்காங்க இல்லையா. அப்போ அந்த ABC என்ற இடத்துல உங்கள் ஸ்கூலை பேரை போடணும். இப்போ இந்த காரியாவட்டி ஸ்கூலில் இருந்தால் CEO ஸ்கூல் தானே, ABC மட்டும் எடுத்துடணும். மீதி ஸ்கூல்ஸ் .com வச்சுருக்கான், .com இருக்கணும். அந்த ABCன்ற இடத்துல உங்கள் ஸ்கூலோட 3 எழுத்து இருக்கு இல்லையா, அந்த எழுத்தை போட்டுக்கணும் ரைட்டா. மொதல் 3 எழுத்து. அப்போ பெரிய ஸ்கூலாக இருக்குது வெங்கடேஸ்வரா ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு சொன்னால் நீங்கள் மொதல் 3 எழுத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. VEN வெங்கடேஸ்வரா VEN ஸ்கூல்ஸ்னு போட்டுக்கோங்க ரைட்டா. அதேமாரி இப்போ பெரிய பேராக இருந்தால் மொதல் 3 எழுத்து மட்டும் போட்டுக்கோங்க. அப்போ உங்கள் ஸ்கூல் வந்து என்ன CEO ஸ்கூல்னு சொல்லி போட்டுக்கோங்க ரைட்டா. ceoschools.com போட்டிங்கன்னா இதுதான் உங்களோட டீச்சருக்கு உண்டான விலாசம், உங்களோட வாத்தியாருக்கு உண்டான மெயிலில் உள்ள விலாசம் ரைட்டா. அடுத்து CCன்னு போட்டிருக்கான். CCன்னு என்னது? கார்பன் காப்பி. இப்போ நீங்கள் டைப் பண்ணுறது கீழே டைப் பண்ண போகிறீங்க. டைப் பண்ணுறது எல்லாம் இந்த 2க்கு தான் போகும் ரைட்டா. 2 அட்ரஸுக்கு தான் போகும். 2 அட்ரஸ் யார்? டீச்சர் அட்ரஸ். இந்த CCன்னு போட்டால் என்ன அர்த்தம்னா கார்பன் காப்பின்னு அர்த்தம். அப்போ நம்ம லெட்டர் எழுதும்போது கீழே நகல்னு போடுறோம் இல்லையா. இப்போ ஒரு லெட்டர் நானே ஒரு கலெக்டருக்கு லெட்டர் கொடுக்குறேன்னா கலெக்டர் ஃப்ரம் போட்டு பாலசுப்ரமணியன் போட்டு டு கலெக்டர்னு போட்டு மேட்டர் எழுதி போட்டுருவேன். அந்த நகல் நான் தாசில்தாருக்கு ஒன்று கொடுக்குறேன்னா கீழே நகல் அனுப்பப்படுகிறது தாசில்தார், 2வது RDO, 3வது முதலமைச்சர்னு அனுப்புகிறோம்ல. அதேமாதிரி தான் இது காப்பி நகல். இப்போ நீங்கள் வாத்தியாருக்கு அனுப்புனது அந்த மேடத்துக்கோ உங்கள் கிளாஸ் டீச்சருக்கு 2 அது அவங்க அட்ரஸ்ஸு. இந்த CCனா கார்பன் காப்பின்னு அர்த்தம். இதனோட நகல் நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்க? சேர்மன் காலேஜோட ஹெட் ஓனர் ரைட்டா. அதில் நிர்வாகம் பண்ணுவார் சேர்மன். இது இப்படியே சேர்மன் நீங்கள் போட்டுக்கலாம். @ போட்டு அந்த ABCன்ற இடத்துல மட்டும் எடுத்துகிட்டு உங்கள் ஸ்கூல் பேர் போட்டுக்கணும். மொதல் 3 லெட்டர் ரைட்டா. ஒரு 3 லெட்டர். இப்போ CEO காரியாவட்டின்னு CEO ஸ்கூல்ஸ் அதே இது மிச்சம் அப்படியே போட்டு .com போட்டுருணும். அடுத்து BCCன்னு அங்கே CCனா கார்பன் காப்பி, BCCனா பிளைண்ட் கார்பன் காப்பி. அப்போது இது என்னது? பிளைண்ட் கார்பன் காப்பிக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னால் இப்போ நீங்கள் 2 அட்ரஸில் போட்டிருக்கீங்க. 2க்கு தானே வாத்தியாருக்கு அனுப்பியிருக்கீங்க. ஆனால் இங்கே CCயில் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க. CCன்னா யாருக்கு காப்பி கொடுத்துருக்கீங்க? இந்த இது செயல்படுத்த வேண்டியது உங்கள் வாத்தியார். ஆனால் நீங்கள் காப்பி கொடுத்துருக்கீங்க உங்கள் சேர்மனுக்கு, ஸ்கூலோட ஹெட்டுக்கு, ஸ்கூலோட ஓனருக்கு கொடுத்துருக்கீங்க. CC போட்டு அனுப்பிட்டீங்க. ஒரு நகல் அங்கேயும் போயிடும். இந்த CC இடத்துல நீங்கள் என்ன மெயில் அட்ரஸ் போட்டிங்களோ அதுக்கு இதனோட ஒரு நகலும் போயிடும். அவங்க கம்ப்யூட்டரில் போய் இறங்கிடும், அவங்க ஃபோனில் போய் இறங்கிடும் ரைட்டா. ஆனால் இந்த உங்கள் டீச்சரால் இந்த CC நீ யாருக்கு கொடுத்துருக்குன்னு பார்க்க முடியும். நம்மளுக்கு அனுப்புகிற இந்த மெசேஜை இந்த பொண்ணு சேர்மனுக்கு அனுப்பியிருக்கா அப்படின்றத நீங்கள் CC இடத்துல டைப் பண்ணி அனுப்பியிருந்தீங்கன்னா அதை பார்த்துடலாம். ஆனால் பார்க்கவே கூடாது, நம்ம கிளாஸ் டீச்சருக்கு நம்ம அனுப்புனது அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா BCCயில் போடணும். BCCயில் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா அதை யாராலையும் பார்க்க முடியாது உங்களை தவிர. BCCனா பிளைண்ட் கார்பன் காப்பின்னு அர்த்தம். பிளைண்ட்னா பார்க்க முடியாதது. கார்பன் காப்பி நீ அனுப்புன இந்த கார்பன் காப்பி ஜெராக்ஸ்னா இதில் உள்ள நகலை அப்படி அனுப்பிட்டேன். பிளைண்ட் கார்பன் காப்பி இது யாருக்கு அனுப்பியிருக்காப்புல? இது பிரின்சிபாலுக்கு @ இந்த ABCன்ற இடத்துல உங்கள் ஸ்கூலில் பேரை போட்டுக்கோங்க. மீதி அந்த ஸ்கூல்ஸ் அப்படியே இருக்கணும். ABCன்றது ஸ்கூலில் உள்ள உங்கள் 3 லெட்டர்
உங்கள் ஸ்கூல் பேரோட மொதல் 3 லெட்டர் போட்டுட்டு அதுக்கடுத்து schools.comனு போட்டுருங்க. இப்போது இந்த பிசிசி பிளைண்ட் கார்பன் காப்பி போட்டிருக்கீங்க இல்லையா, இது நீங்கள் போட்டது பிரின்ஸிபாலுக்கு போயிடும். ஆனால் பிரின்ஸிபாலுக்கு நீங்கள் அனுப்புனது உங்கள் சேர்மனுக்கும் தெரியாது, இந்த சிசி போட்டிருக்கீங்களே சேர்மன் உங்கள் கிளாஸ் டீச்சருக்கும் தெரியாது. ஏன்னா நீங்கள் அடிச்சிருக்கிறது பிசிசியில் அடிச்சிருக்கீங்க, பிசிசி மூலிமா அனுப்பியிருக்கீங்க. பிசிசியில் யார் அட்ரஸ்க்கு அனுப்புனாலும் அது நீங்கள் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது உங்களை தவிர. ரைட்டா? அதுதான். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்னா பொருள் என்ன. நல்லா பார்த்தீங்களா, டூன்றது யாருக்கு போய் சேரணுமோ நடவடிக்கை எடுக்கிறவங்களுக்கு தான் டூ. அதை அப்படியே போட்டுக்கோங்க. அந்த அட்ரஸ் எல்லாம் இந்த ஏபிசின்ற இடத்துல மட்டும் உங்கள் ஸ்கூலோட மொதல் 3 லெட்டர். அதேமாதிரி சிசின்றது யாருக்கு கார்பன் காப்பி கொடுக்குறீங்களோ அது அவங்க அட்ரஸ், அது அவங்களோட மெயில் அட்ரஸ்ஸு. மேலே உள்ளது ராஜின்றது உங்கள் ஸ்கூல் டீச்சரோட மெயில் அட்ரஸ்ஸு. கீழே உள்ளது உங்கள் சேர்மனோட மெயில் அட்ரஸ்ஸு. அது கீழே உள்ளது பிரின்ஸிபாலோட மெயில் அட்ரஸ்ஸு. 3க்கு என்ன வித்தியாசம் பாருங்களேன். அந்த @ மீதியிலெல்லாம் சேமாக இருக்கும், அதுக்கு முந்தினது மட்டும் மாறும். ஏன்னு சொன்னால் அதுக்கு மீனிங் என்னென்னா, இந்த 3 பேரோட மெயில் அட்ரஸ் பூரா ஒரே ஒரு நெட்டில் தான் இருக்குது. ரைட்டா? ஒரே ஒரு செர்வர்லேருந்து தான் வருது. ரைட்டா? உங்கள் ஸ்கூலோட செர்வர்லேருந்து தான் 3 பேரில் 50 பேரில் 100 பேர் கூட வச்சுக்கிறோம். அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற எல்லோரும் இதே செர்வரில் லாகின் ஆகிக்கலாம். ரைட்டா? அதனால தான் ஒரே அட்ரஸ். ரைட்டா? நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட்னா என்னது, பொருள்னா மாடல்னா என்னது, மாதிரி எதனோட மாதிரி, ஃபார் த லிட்ரரி ஃபெஸ்ட். லிட்ரரி இலக்கிய விழாவுக்கு உண்டான மாதிரி. ரைட்டா? அதை தானே நீங்கள் உண்டாக்கியிருக்கீங்க, இலக்கிய விழாவுக்கு உண்டான மாதிரி. இதுதான் சப்ஜெக்ட். மாதிரி அதாவது மாடல். ரைட்டா? எதனோட மாடல், இலக்கிய விழாவுக்காக வேண்டி உங்களால் உண்டாக்கப்பட்ட மாதிரி. அதான் மாடலில் மாதிரி, ஃபார் இலக்கிய விழாவுக்கு உண்டாக்கின மாடல். இப்போ வாங்க, இது சப்ஜெக்ட் போட்டிங்க, இதெல்லாம் போகும். இப்போ ஃப்ரம் அட்ரஸ் நீங்கள் எழுதுறீங்க, என்ன விஷயம், லெட்டர் எழுத போகிறீங்க. ஃப்ரம் என்ன பண்ணுறது, XXXன்றதுல உங்கள் பேரை போட்டுக்கணும். ஒவ்வொரு மாணவனும் XX இருந்து உங்கள் பேர் இன்சிலோட போட்டுக்கிறணும். புரிஞ்சுதா? இப்போ எஸ் உமாதேவின்னா எஸ் உமாதேவின்னு போடணும், எஸ் லிசான்னு சொன்னால் லிசான்னு போட்டுக்கிறணும். அடுத்து ஒய்ன்ற இடத்துல நீங்கள் உங்கள் ஊர் பேர், உங்கள் ஸ்கூல் பேர், CO ஸ்கூல்ஸ் காரியாவெட்டி, CO ஸ்கூல். இப்போ லிசா CO ஸ்கூல் காரியாவெட்டி, அந்த பின்கோடை மாற்றிடணும். இந்த பின்கோடு உங்கள் பின்கோடை போடணும், இந்த காரியாவெட்டியோட பின்கோடை போடணும். ரைட்டா? இந்த 62 50 19ன்றது பின்கோடு காரியாவெட்டி பின்கோடு என்னென்னு பார்த்துக்கிறது. உங்கள் அட்ரஸ், உங்கள் ஸ்டூடெண்ட்டோட பேர், நீங்கள் படிக்கிற வகுப்பு போட்டுக்கோங்க, என்ன வகுப்பு படிக்கிறோம் அந்த வகுப்பு 10ஆம் கிளாஸ்னு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து காரியாவெட்டி, ஸ்கூல் பேர் காரியாவெட்டி, இல்லை உங்கள் பேர் ஸ்கூல் பேர் காரியாவெட்டி. ரைட்டா? அப்படி கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு பின்கோடு உங்கள் காரியாவெட்டி பின்கோடை போட்டுக்கோங்க. ரைட்டா? அடுத்து இங்கே கீழே உள்ளது மொபைல் நம்பர். ரைட்டா? கீழே உள்ள என்னது, உங்கள் மொபைல் நம்பர் தெரிஞ்சால் உங்கள் மொபைல் நம்பரை எழுதிக்கோங்க. ரைட்டா? அடுத்து டியர் மேடம் அல்லது டியர் சார், ரெண்டு ஒன்று தான். இப்போ மேடம் தான் உங்கள் டீச்சர்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, அப்போ டியர் மேடம்னு போட்டுக்கோங்க. அப்போ ஐ ஆம் சென்டிங், நான் அனுப்புகிறேன். ஐ ஆம் சென்டிங் திஸ் இமெயில், இந்த எலக்ட்ரானிக் மெயிலை நான் அனுப்புகிறேன். டு யூ, உங்களுக்காக வேண்டி அனுப்புகிறேன். எதற்கு அனுப்புகிறேன், இந்த இமெயில் அட்ரஸ் ரீசன் வேணுங்களா. டு இன்ஃபார்ம் அபவுட், இன்ஃபார்ம்னா உங்களுக்கு தகவல் தெரிவிக்க. நான் இந்த எலக்ட்ரானிக் மெயிலை உங்களுக்கு அனுப்புகிறேன். எதற்கு, டு இன்ஃபார்ம்னா தகவல் தெரிவிக்க. என்ன மாதிரி தகவல், எபவுட் அன் இன்ட்ரெஸ்டிங் மாடல். அப்படி எபவுட்னா எதை பற்றி, எபவுட் எதை பற்றி அன் இன்ட்ரெஸ்டிங் மாடல்னால் சுவாரஸ்யமான மாதிரி, நல்ல மாதிரி. ப்ரிப்பேர்னு தயார் செய்துள்ளேன். என்னால் தயார் செய்யப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் மாடல். அப்போ சுவாரஸ்யமான ஒரு மாதிரியை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். ரைட்டா? எதற்காக, அது மாடல் எதை சார்ந்தது, ஃபார் த லிட்ரரி ஃபெஸ்ட். லிட்ரரினா அதாவது லிட்ரரி ஃபெஸ்ட் என்னது, இலக்கிய விழாவுக்காக வேண்டி என்னால் தயார் செய்யப்பட்ட மாதிரியை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறேன் அப்படின்றான். இட் இஸ் அன் ஆக்டிவிட்டி பேஸ்டு அப்படின்றான். அப்போ இட் இஸ் அன் ஆக்டிவிட்டி பேஸ்டு மாடல் அப்படின்னா இது எது இட் இஸ் அன் ஆக்டிவிட்டி பேஸ் அப்படின்னா செயல்பாடு அடிப்படையில் உண்டானது. ரைட்டா? ஆக்டிவிட்டினா செயல்பாடு. நான் இப்போ உண்டாக்குனது இந்த லிட்ரரி இலக்கிய விழாவுக்கு நான் ஒரு மாடல் உண்டாக்குனேனே, அதை தான் குறிக்குது. ஈட்டுன்று அதை குறிக்கிறது. அந்த மாடல் இருக்கிறது எவ்வாறாக, ஆக்டிவிட்டி பேஸ்டு மாடல். ஆக்டிவிட்டி பேஸ்ட்னால் செயல்பாடு அடிப்படையிலான ஒரு மாதிரி, அதாவது செயல்பாடு அடிப்படையிலான ஒரு மாதிரியாக இருக்கிறது. ஆன் சம் ஆஃப் த ஃபேமஸ் சில
ஃபேமஸ் கவிதைகள் சில எதனோட அடிப்படையாக மாதிரியாக இருக்குதுன்னு சொன்னால் ஆன் சம் ஆஃப் த ஃபேமஸ் போயம்ஸ் சில ஒரு ஃபேமஸ் புகழ் வாய்ந்த போயம்ஸ்னால் பாட்டுக்கள் ரைட் போயம்னு சொல்கிறோம்ல கவிதைகள் சில புகழ் வாய்ந்த கவிதைகள் ரிட்டன் பை ஹென்றி வான் டைக் அப்படின்னா ஹென்றி வான் டைக்கால் எழுதப்பட்ட சில புகழ் வாய்ந்த கவிதைகளை வைத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ஆக்டிவிட்டி பேஸ்டு உண்டாக்கியிருக்கிறேன் அதைத்தான் அனுப்பியிருக்கேன்னு சொல்ல ஆக்டிவிட்டி பேஸ்டுன்னா என்னது செயல்பாடு அடிப்படையிலான ஒரு மாதிரியை உண்டாக்கியிருக்கேன்றான் ரைட்டா நல்லா பார்த்துக்கோங்க இது இருக்கிறது செயல்பாடு அடிப்படையிலான மாதிரியாக இருக்கிறது இது எதை வச்சு உண்டாக்கியிருக்கேன் ஆன் சம் ஆஃப் த ஃபேமஸ் சில ஃபேமஸ் புகழ்பெற்ற கவிதைகள் அதில் வைத்து நான் உண்டாக்கியிருக்கேன்னு அர்த்தம் அந்த கவிதைகள் யாரால் எழுதப்பட்டது ரிட்டன் பை ஹென்றி வான் டைக் அவரால் எழுதப்பட்ட சில புகழ் வாய்ந்த கவிதைகளின் அடிப்படையில் நான் செயல்பாடின் அடிப்படையில் உண்டாக்கியிருக்கிறேன் ஒரு மாதிரியை உண்டாக்கியிருக்கிறேன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ப்ளீஸ் ஃபைண்ட் நீங்கள் இது பாருங்கள் ப்ளீஸ்னு தயவுசெய்து பாருங்கள் த அட்டாச்சு டாக்குமெண்ட் அப்படின்ற அட்டாச்சு டாக்குமெண்ட்னா இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்கள் இதோட நீங்கள் டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணிக்கலாம் சரியா டாக்குமெண்ட்டை நீங்கள் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டோ ஃபோட்டோவோ எது வேணாலும் இங்கே நீங்கள் மெயிலில் அவங்களுக்கு கீழே இணைச்சி அனுப்பலாம் ரைட்டா அதை நீங்கள் காப்பி பண்ணி இதில் அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படி அட்டாச் பண்ணதால சொல்கிறான் ப்ளீஸ் ஃபைண்டு பாருங்கள் நான் ஒரு காப்பி அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்றான் ப்ளீஸ் ஃபைண்டு நீங்கள் அது இதை பாருங்கள் த அட்டாச்சு டாக்குமெண்ட்னா இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்களை பாருங்கள் அட்டாச்சுன்னா இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்கள் ஃபார் யுவர் பெரிசுவல் இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்களை பாருங்கள் அது எதற்காக வேண்டிய ஃபார் யுவர் பெரிசுவல் உங்கள் ஆய்வுக்காக வேண்டி நீங்கள் அதை பார்த்து ஒரு தீர்ப்பு சொல்லுங்கள் ஒரு விளக்கம் சொல்லுங்கன்ற ப்ளீஸ் ஃபைன்னு பாருங்கள் த அட்டாச்சு டாக்குமெண்ட்னா இணைக்கப்பட்டுள்ள ஆவணத்தை பார்த்து உங்களோட ஆய்வுக்கு ஃபார் யுவர் பெரிசுவல் உங்களோட ஆய்வுக்காக வேண்டி பாருங்கள் அப்படின்றான் ஆய்வுக்காக வேண்டின்னு சொல்லலாம் ரைட்டா அல்லது ஆராய்தல்னு சொல்லலாம் உங்கள் ஆராய்தலுக்காக வேண்டி நீங்கள் இந்த இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்களை பாருங்கன்றான் அடுத்து கைண்ட்லி கோ த்ரூ இட் அப்படின்றான் அப்போ கைண்ட்லி கோ த்ரூ இட்னு சொன்னால் தயவுசெய்து இதனை பார்க்கவும் அப்படின்னு கைண்ட்லி கோ த்ரூ இட்னா திரும்பியும் சொல்கிறான் ரைட்டா நீங்கள் தயவுசெய்து இதனை பார்க்கவும் நான் அனுப்புனதை பார்க்கவும் அண்ட் கிவ் யுவர் கமெண்ட்ஸ் என்னது உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கும் உங்களோட கருத்துக்கள் இந்த ஆவணங்களை வைத்து உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கும் அப்போ சின்சியர்லி யுவர்ஸ் அப்படின்றான் சின்சியர்லி யுவர்ஸா யுவர்ஸ் சின்சியர்ல யுவர்ஸ் சின்சியர்லி தான் போடணும் என்னமோ மாற்றி போட்டிருக்கான் ரைட்டா யுவர்ஸ் சின்சியர்லின்னு போட்டு XXXன்னு உங்கள் பேர் எந்தெந்த மாணவனோ அந்த மாணவன் XXX போட்டுறாதீங்க ரைட்டா போட்டுருணும் அவ்வளோதான் இது முடிஞ்சா வேறு எது இல்லைல்ல ரைட் ஓகே இன்னொன்று இருக்குது